ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி அப்படின்னா சிந்து நதி கரை அந்த பக்கம் நடந்த நாகரிகம் அப்படின்றதால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா அப்படின்ற இடத்துல தான் முதல்ல இந்த நாகரிகம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் என்னென்னா இன்னொரு பேர் இதுக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இருக்குது. இது நடந்த காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 அந்த வருஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 திசை எல்லைகளையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 திசைகள்லையும் பார்த்திங்கன்னா எந்த எல்லை அப்படின்னு அந்த எல்லையோட பேரும் கொடுத்துருக்காங்க. வடக்கு எல்லை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மண்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இடத்துல இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அங்கே மண்டா அப்படின்னு இருக்க இடத்துல தான் வடக்கு எல்லை இருக்குது. தெற்கு எல்லை பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் டைமாபாத் அப்படின்னு ஒரு இடத்துல தெற்கு எல்லை இருக்குது. கிழக்கு எல்லை பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் ஆலம்கீர்பூர் அப்படின்னு அந்த ஏரியாவில் என்னென்னா கிழக்கு எல்லை இருக்குது. மேற்கு எல்லை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இல்லை, இது சுட்காஜந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் பாகிஸ்தானோட எல்லை. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் இருக்குது சுட்காஜந்தர் அப்படின்னு இதுக்கு பேர். மொத்தமான பரப்பளவு பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பரப்பளவு இருக்குது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் நடந்த பரப்பளவு இவ்வளோ என்னென்னா தூரத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற முக்கியமான நாகரிகங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். மெசபோட்டாமியா நாகரிகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆறு இருந்தது. அந்த சமவெளியில் தான் அந்த மெசபோட்டாமியா நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 3500 2000 வரைக்கும் அது நடந்திருக்கு. எகிப்து நாகரிகம் பார்த்திங்கன்னா எந்த நதி அந்த கரையில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைல் சமவெளி அங்கே நடந்திருக்கு. காலம் பார்த்திங்கன்னா கிமு 3100 1100 வரைக்கும் காலம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சமவெளி, மஞ்சள் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கும், எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க சைனாவில். அங்கே என்னென்னா இந்த நாகரிகம் நடந்திருக்கு. கிமு 1700 1112 1122 இந்த காலம் வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா, இது மற்ற முக்கியமான நாகரிகங்கள். இதோடைய கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்கள்ல, சமகாலத்து கிட்டத்தட்ட சமகாலத்தில் இருந்த நாகரிகங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 நாகரிகமும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா நாகரிகமும் பார்த்திங்கன்னா நதிக்கரையோரமே இருக்குது. ஏன் நதிக்கரையோரமே நாகரிகம் மலரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்கு நீர் இருப்பு இருக்குது. குடிநீர் மக்கள் என்னென்னா பக்கத்துலேருந்தே எடுத்துக்கலாம். ஏன்னா பானைகள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் பார்த்திங்கன்னா பானைகள் செய்கிறதுலாம் கஷ்டமான விஷயமா இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி நிறைய செஞ்சு அடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் குடிநீர் பக்கத்திலே இருந்தது அப்படின்னா அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம்ல, அதனால் ஒரு காரணம். பாசன தேவைகளுக்கு நீர் இருப்பு பக்கத்திலே இருக்குது. அதனால் ஈஸியாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி மோட்டர்ஸ்லாம் அப்போ இல்லை. அதனால் பாசன தேவைகளுக்கும் தண்ணீர் ஈஸியாக எடுத்துக்கலாம். நதிக்கரைகள் பார்த்திங்கன்னா பயிர் உற்பத்திக்கு மிகவும் வளமான ஒரு பகுதியாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர் உற்பத்திக்காகவும் இந்த மாதிரி காரணம்லாம் சொல்கிறாங்க. ஏன் மக்கள் நதிக்கரையில் குடியிருந்தாங்க அப்படின்றதுக்கு. இந்த மேப்லேயே இருக்குது பாருங்கள். இது நைல் வேலி நாகரிகம், அதாவது எகிப்து நாகரிகம், மெசபோட்டாமியா நாகரிகம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னது ஹரப்பா நாகரிகம். நம்மளோட நாகரிகம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இதுதான். இது சைனாவில் இருக்கிற எல்லோ ரிவர் மஞ்சள் ஆறு அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் ஐவிசியை நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். மற்ற நாகரிகங்களும் கிராமப்புற நாகரிகம் தான், ரூரல் சிவிலைசேஷன். இது பார்த்திங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் பார்த்திங்கன்னா நன்கு திட்டமிடப்பட்ட மற்றும் நல்லா கட்டப்பட்ட நகரங்களில் தான் வாழ்ந்தாங்க. எல்லாமே பிளான் பண்ணி கட்டின சிட்டிஸில் தான் வாழ்ந்தாங்க. ரூரல் ஏரியாஸ் மாதிரி இல்லை, அது ஒரு காரணம். சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று நேர்கோணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 90 டிகிரியில் சாலைகள்லாம் இருக்கும். சாலைகள்லாம் இப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரிஸில் தான் இருக்கும். இங்கெல்லாம் என்னென்னா பில்டிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்னென்னா சாலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இது நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகால் அமைப்பின் பயன்பாடு இருந்திருக்கான். வடிகால் அமைப்பு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. அதனாலையும் நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க.
அதாவது செங்கற்களை வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் சுடுவாங்க. அது வந்து சன் ட்ரையட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சன் ட்ரையட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளை இருக்குல்ல, அதுலேயும் வந்து என்னென்னா சுட்ட செங்கற்களையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2 வகையிலையும் சுட்டு செங்கற்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செங்கற்களை சுட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் 2மே இருந்திருக்கு. உள்நாட்டு வர்த்தகம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நடந்துச்சுல்ல, அந்த ஏரியாவுக்குள்ளேயே வர்த்தகம் செஞ்சுக்கிட்டாங்க. வெளி வர்த்தகம் அப்படின்னா வெளியில் வேறு ஒரு நாகரிகம் இருக்குது, வேறு சின்ன சின்ன நகர்ப்புறம் இருக்குது, கிராமப்புறம் இருக்குனாலும் அதோடையும் வர்த்தகம் பண்ணாங்க. அதனால் உள் மற்றும் வெளிநாட்டு நாகரிகம் இருந்துச்சு. அதனாலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐபிசி வந்து என்னென்னா நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஐவிசியோட இமேஜ். இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த ஐவிசியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒருத்தர் ஆங்கிலேயர் இருக்கார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. ஒரு மேடாக இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பாழடைஞ்சு போய் செங்கல் இதெல்லாம் இருந்திருக்கு. இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. இதை வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதில் வந்து இதை பற்றி எழுதியிருக்காரு. இதுதான் ஐவிசியை பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க முதல் தகவல். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அம்ரி கோட்டிஜி அப்படின்றது 2 நகரங்கள், ஹரப்பாவுக்கு முந்தைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹரப்பா அப்படின்றது ஒரு நல்ல டெவலப்பான ஒரு சிட்டி. அம்ரி கோட்டிஜி அப்படின்றது ஹரப்பாவுக்கு முன்னாடி. இப்போ சிட்டிஸ் கிராமத்துலேருந்து ஒரு நகர்ப்புறமாக மாறணும் அப்படின்னா டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கிராமம் ஒரு மாதிரி இருக்கும், சிட்டி ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருந்திருக்கும் அம்ரி கோட்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம். இப்போ 1856 பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு நடுவில் ஒரு ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் சாலை அமைப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்த செங்கற்கள்லாம் வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலேயே நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாமல் போயிடுச்சு. அதை பற்றி அவங்களுக்கு இப்போ தெரியல. இப்போ வந்து என்னென்னா அதை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. அதை வந்து என்னென்னா ரயில் பாதை போடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. இதனாலே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்றவர் என்னென்னா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட தொல்லியல் துறையோட முதல் தலைமை இயக்குனராக இருந்திருக்காரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். அவர் பார்த்தீங்கன்னா 1853, 56, 1873 அடிக்கடி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹரப்பாவுக்கு விஜயம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் வந்து சிறிய அகழ்வாராய்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொருத்தர் வரார். இவர் பேர் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர். இவரது அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சந்தாரோவை வந்து கிடைமட்டமாக வந்து என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்றாங்க. கிடைமட்டம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த லேயர் இருக்குல்ல, அந்தந்த லேயரையும் என்னென்னா தோண்டி பார்ப்பாங்க. இது மாதிரி தோன்றதால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காலத்தில் இவங்க எல்லாத்தையும் தோண்டி எடுக்கும்போது என்னென்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாமல் விட்டாங்க ஆர்டராக. இப்போ வந்து எந்த காலத்தில் எந்த பொருள் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ஆண்டு வந்து என்னென்னா தெரியாமல் ஆகிடுச்சு. எந்த பொருளை முன்னாடி யூஸ் பண்ணாங்க, எந்த பொருளை பின்னாடி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது கிடைமட்டமாக வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து என்னென்னா தெரியாது. ஹரிசாண்டலாலாம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா இன்னொருத்தர் வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிச்சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து முறையில் வந்து அகழாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு REM வீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா செங்குத்து முறையில் அகழாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலமுறைப்படி பிரித்து வச்சாங்க. அதனால வந்து நிறையா பிரச்சனைக்கு வந்து என்ன முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நகர திட்டமிடல் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவமான நகரங்கள் இருந்தது. வடக்கிலிருந்து தெற்கே அல்லது கிழக்கிலேருந்து மேற்கே நேரான தெருக்கள் தான் இருந்துச்சு. வடக்குலேருந்து தெற்கு இல்லைனா கிழக்குலேருந்து மேற்கு இந்த மாதிரி நேராக இருக்கிற தெரு தான் இருந்தது. செவ்வக வடிவத்தில் தான் நகரம் இருக்குது. ஒரு நகரம்னா இப்படி இருக்கும், அதில் தெருவெலாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே ஒரு தெரு, இங்கே ஒரு தெரு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை ஒன்றுடன் ஒன்று வந்து வெட்டுகின்ற கோணம் பார்த்திங்கன்னா செங்கோணமாக இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் பார்த்திங்கன்னா வீடுகள் 1 அல்லது 2 மாடிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்ட செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. வீடுகள் வந்து 1 மாடி வீடும் இருக்குது, 2 மாடி வீடும் இருக்குது. சுட்ட செங்கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க மற்றும் வெயிலில் உலர்த்திய செங்கற்கள் அதை பயன்படுத்தியும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா அனைத்து வண்டல்களையும் என்னென்னா சேகரிச்சுக்கும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. சாலிட் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு தண்ணீரை மட்டும்தான் அந்த வடிகாலில் வந்து என்னென்னா வெளில விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுக்குகள் அல்லது செங்கற்களால் மூடப்பட்டிருக்கும் வடிகால்களை சுத்தம் செய்ய மேன்ஹோல்களும் வந்து தனியாக இருக்குது. தனியாக வந்து இந்த வடிகால்லாம் சுத்தம் பண்ணணும் குப்பை அப்படின்றதுக்காக தனியாக மேன்ஹோலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகேவா. ஹரப்பாவோட 2 திட்டமிடப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிட்டாடல்னால் மேல் நகரம் மேற்கு பக்கமாக இருக்கும், கீழ்நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழ்நகரம்னா லோயர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு பக்கமாக இருக்கிறது மேல் நகரம், கிழக்கு பக்கமாக இருக்கிறது கீழ்நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மேல் நகரத்தில் பார்த்திங்கன்னா வசதியானவங்களாம் வாழ்கிறாங்க, கீழ்நகரத்தில் பொதுமக்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். சிட்டாடல் மேல் நகரத்தில் 2 பகுதிகளில் வந்து சிறிய பகுதி இதுதான், குட்டியாக தான் இருக்கும் இந்த பகுதி. ஏன்னா கம்மியான மக்கள் தான் வாழ்வாங்க, வசதியானவங்க மட்டும் வாழ்கிறதால. கீழ்நகரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து வாழ்வாங்க. கோட்டை கீழே அமைந்துள்ள பெரிய பகுதியாக அது இருக்கும். இது வந்து சிறிய பகுதி, உயர்த்தப்பட்ட மேடையில் வந்து கட்டப்பட்டுருது. இது வந்து என்னென்னா தாழ்வான பகுதியில் தான் வந்து கட்டியிருப்பாங்க கீழ்நகரம். ஓகேவா. தானியங்கள், பெரிய ஹால்கள், தானிய களஞ்சியம் இருக்கும், பெரிய குளியல் குளம் இருக்குது, டவுன் ஹால்கள், இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா குடியிருப்பு கட்டடம் மட்டும்தான் இருக்குது, மக்கள் குடியிருக்க கட்டடம் மற்றும் பொது வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நகரோட மேற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது மேல் நகரம், கிழக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது என்னது கீழ்நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டவுன் ஹால் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கூட்டம் வைக்கணும், மக்கள்கிட்டலாம் குறை கேட்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது இந்த டவுன் ஹால் இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை பார்த்திங்கன்னா கலப்பை அடையாளங்கள் வந்து என்னென்னா அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பை பயிர் அதை வச்சு பயன்படுத்தின அடையாளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம் முறைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் வந்து என்னென்னா தெரியுது, அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. உணவு தானியங்களை சேமிப்பது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றாங்க. உணவு தானியங்களை சேமித்து வச்சுருக்காங்க, தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, அதனால நம்மளுக்கு தெரியுது. பல பயிர் முறை வந்து என்னென்னா பயன்படுத்தப்பட்டுள்ளது. மல்டி கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒரே நேரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு வயலில் நிறையா பயிர்கள் வந்து என்னென்னா விளைவிப்பாங்க, அந்த முறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த பயிரெலாம் பயிரிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கோதுமை, பார்லி, பருப்பு பயிரிட்டிருக்காங்க, பருப்பு வகைகள் எல்லாமே, பட்டாணி, அப்புறம் அரிசி பயிரிட்டிருக்காங்க, எள் வகை, கடுகு, பருத்தி, இதெல்லாம் வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரப்பன் மட்பாண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிவப்பு பாத்திரத்தில் கருப்பு கலர் வந்து கோடு போட்ட மாதிரி இருக்குது, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹரப்பன் மட்பாண்டங்கள் அப்படின்னா பிளாக் ஆன் ரெட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெட் வேர் மேலே பிளாக் கலர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போஸ்ட்ரோஃபெடான் உரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா படமாக இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க, ஏதோ இப்போ வந்து ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதின ரிசோர்ஸஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா படமாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ டான்ஸ் ஆடணும் அப்படின்னா டான்ஸ் பண்ணுற மாதிரி உருவமாக வரைஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் வந்து பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்து முறை, பிக்டோகிராஃபிக் பிக்சர் அப்படின்னா என்னது படம், ஆனால் படம் முறையில் எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட்ரோஃபெடான் உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஒரு லெட்டர் எழுதணும்னா எப்படி எழுதுவோம், லெட்டரோ எஸ்ஸேவோ லெஃப்ட்லேருந்து ரைட், திரும்ப லெஃப்ட்லேருந்து ரைட், இப்படி தானே எழுதுவோம். ஆனால் போஸ்ட்ரோஃபெடான் உரைனா லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் எழுதுவாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வரையும் எழுதுவாங்க, திரும்ப லெஃப்ட்லேருந்து ரைட்டு, திரும்ப ரைட்லேருந்து லெஃப்ட், இப்படி தான் எழுதுவாங்க. இதுதான் போஸ்ட்ரோஃபெடான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எழுதுவாங்க, ஹரப்பாவில் அப்படி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மட்பாண்டங்களோட பிக்சர். சமயம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பசுபதி மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை கும்பிட்டுருக்காங்க. இவர் வந்து என்னென்னா ஆதி சிவன் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்ஷலும் சொல்லியிருப்பார். இவர் வந்து ஆதி சிவனை தான் வந்து பசுபதி மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 முகங்களோடு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே சைடில் தெரியும், இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம் தெரியும். 3 முகங்களோடு இருப்பார். வலது பக்கம் பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் இருக்குது, திமிழுடைய காளை இருக்கும். காண்டாமிருகமும் திமிழுடைய காளையும் இருக்கா. இடது பக்கம் பார்த்திங்கன்னா யானை இருக்குது, புலி இருக்குது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா அவருக்கு கீழே 2 மான்கள் வந்துருக்கும். இங்கே உடஞ்சிருக்கு அதனால தெரியல, 2 மான்கள் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இவரோட வலது பக்கம் என்ன இருந்துச்சு, இடப்பக்கம் என்ன இருந்துச்சு, கீழே என்ன இருந்துச்சு, இதெல்லாம் வந்து கேட்பாங்க, அதனால் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். வழிபாடு, யாரை வந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா தாய் தெய்வம் வழிபாடு இருந்துச்சு. இயற்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நெருப்பை வழிபட்டாங்க, நீர், அப்புறம் அரச மரம், சூரியன் எல்லாத்தையும் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகள் பார்த்திங்கன்னா காளை, எருமை, அப்புறம் புலி, யானை, இதெல்லாம் வந்து விலங்குகள் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்றாங்க. தாயத்துகள் வந்து என்னென்னா இவங்க பயன்படுத்தியிருக்காங்க, இதனால உங்களுக்கு இந்த பேய் இது மாதிரிலாம் வந்து ஏதாவது பயம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஹரப்பாவில் வந்து வர்த்தக முறை பார்த்திங்கன்னா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வெளிப்புற வர்த்தக கூட்டாளி யாருன்னா மெசபொட்டோமியா நாகரிகம் இருக்குல்ல, அதுதான். ஐவிசியை பற்றி என்னென்னா, இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை மெசபொட்டோமியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லலை, அதுக்கு மெலுஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்படி தான் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தோட முத்திரைகள் பார்த்திங்கன்னா மெசபொட்டோமியா நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்கே இருக்க முத்திரைகளை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே மெசபொட்டோமியா நாகரிகத்தோட முத்திரைகளை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பார்த்திங்கன்னா ஐவிசி மக்கள் பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவோடையும் வர்த்தகம் பண்ணாங்க. மிட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மிடில் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. விலையுயர்ந்த கற்கள்லாம் வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. கார்னேலியன் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னேலியன் மணி, லாப்பஸ் லாசுலி, ஜேட், அகேட் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விலையுயர்ந்த கற்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. கடல் வர்த்தகம் வந்து என்னென்னா லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் துறைமுகம் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அந்த முறையில் பார்த்திங்கன்னா கடல் மூலமாகவும் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹரப்பாவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தியை வந்து சொல்கிறாங்க கிரேக்க நாட்டில், சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து வந்து சிந்து நதிக்கரை, சிந்து சமவெளி நாகரிகம் தானே, அதனால் சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பருத்தியை. அதனால் பருத்தியும் அவங்க விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க நாட்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஐவிசியோட முக்கியமான நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா 1921 கண்டுபிடிச்சாங்க. நகரங்கள் பற்றி படிக்கும்போது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத படிக்கணும். பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாபில் இருக்குது. எந்த நதிக்கரையில் இருக்குது, ராவி நதிக்கரையில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தயாராம் ஷஹானி கண்டுபிடிச்சார். என்னென்ன அங்கே இருந்தது அப்படின்னா தானியங்கள் இல்லை, தானிய களஞ்சியங்கள். 6 தானிய களஞ்சியங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண் நடன கலைஞரோட சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கற்களிலிருந்து என்னென்னா கற்களை வச்சு முத்திரைகள்லாம் வந்து என்னென்னா உருவாக்கியிருக்காங்க, அது இருக்குது. சவப்பெட்டி முறை அடக்கம் வந்து இருந்திருக்கு. நார்மலாக புதைக்காமல் சவப்பெட்டியில் புதைச்சிருக்காங்க. காஃபின் பரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹரப்பாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நகர் என்னன்னு பார்ப்போம். அடுத்த நகர் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ 1922 கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிந்த் மாகாணம், பாகிஸ்தானில் மாகாணம்னு சொல்லுவோம். சிந்த் மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. சிந்து நதிக்கரையில் இது இருக்குது. என்னென்னலாம் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பெரிய குளியல் குளம் இருக்குது, பெரிய தானிய களஞ்சியம் இருக்குது, கூட்ட அரங்கு, டவுன் ஹால்னு பார்த்தோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா மேடான ஒரு ஏரியாவில் இருக்குது. இங்கே நிறையா எலும்புக்கூடு வந்து கிடச்சிருக்கு. மேபி வந்து என்னென்னா ஏதாவது பெரிய போர் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து என்னென்னா ஆற்றுல வந்து என்னென்னா வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போய் நிறைய பேர் செத்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. கூட்டமாக செத்துருக்காங்க. அதனால் இறந்தவர்களின் மேடு அப்படின்னே வந்து சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தானிய களஞ்சியம், இது வந்து குளியல் குளம். இந்த குளியல் குளம்லாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் இருக்கும். 4 சைட்லேயும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லாம் வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து என்னென்னா இப்போயே கும்பமேளாலாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது வழிபாட்டு முறைக்காகவும் வந்து இதை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாடி வச்சுட்டு ஒருத்தர் சிலை இருக்குல்ல, இவர் வந்து என்னென்னா பூசாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டியடைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டலால் செய்யப்பட்டவர், பூசாரியாக இருக்கலாம் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடன பெண் பார்த்திங்கன்னா வெண்கல சிலை, இந்த நடன பெண் சிலை வந்து என்னென்னா வெண்கல சிலை. இவங்க கையிலலாம் பார்த்திங்கன்னா வளையல் போட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா சிலை வந்துருக்கு. வித்தியாசமான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. பசுபதி மகாதேவ் முத்திரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 முகமோடு இருந்தார். தாய் தெய்வம் சிலை பார்த்தோம்ல, அது வந்து டெரக்கோட்டாவால் உருவாக்கப்பட்ட சிலை. டெரக்கோட்டா அப்படின்னா சுட்ட களிமண்லேயே பேக் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கடு கிளே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தயாரித்தது தான் இந்த தாய் தெய்வம் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பிக்சர்ஸ், பசுபதி மகாதேவ் தாய் தெய்வம் சிலை. அடுத்தது சான்ஹுதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 சிந்த் அப்படின்ற மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. எந்த நதிக்கரையில் இருக்குன்னா சிந்து நதிக்கரையில் இருக்குது. கண்டுபிடிச்சவர் பேர் கோபால் மஜும்தர் அப்படின்றவர். கோபால் மஜும்தர் அப்புறம் மேக்கி அப்படின்ற 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோட்டை இல்லாத ஒரே நகரம் இதுதான். அதாவது மேல் நகரம் கீழ் நகரம் 2 பிரிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரிக்காமல் இருக்கிற ஒரே நகரம் வந்து சான்ஹுதாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த சிட்டி காளிபங்கன். காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா காகர் நதிக்கரையில் இருக்குது.
இந்தியாவில் இப்போ ராஜஸ்தானில் இருக்குது, இது வந்து இந்தியாவில் இருக்குது. மீதி 3 பாகிஸ்தானில் இருந்தது, இது இந்தியாவில் இருக்குது. அமலானந்த கோஷ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பலிபீடங்கள்லாம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் ஒட்டக எலும்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்றதால ஒட்டகம் தெரியாமல் வச்சுக்கோங்க, ஒட்டகத்தோட எலும்பு கூட இருக்குது. செவ்வகம் மற்றும் வட்ட வடிவமான கல்லறைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வக கல்லறை நம்ம பார்த்துருப்போம், இங்கே வட்ட வடிவத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் நகரமும் பலப்படுத்தப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேல் நகரம் கீழ் நகரம்னு 2 பார்த்தோம்ல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு டவுன், ஒரு சிட்டி இருக்குது. இப்போ காளிபங்கன் இருக்குது அப்படின்னா இது ஒரு நகரம். இந்த நகரத்தை சுற்றி ஒரு மதில் சுவர் இருக்கும். அது இல்லாமல் மேல் நகரம் இருக்குல்ல, மேல் நகரம் கீழ் நகரம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மேல் நகரத்தை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் இருக்கும், கீழ் நகரத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றுச்சுவர் இருக்காது, கீழ் நகரத்துக்கு மட்டும் தனியாக. ஆனால் காளிபங்கன் பார்த்திங்கன்னா கீழ் நகரத்தை சுற்றியும் வந்து என்னென்னா சுற்றுச்சுவர் இருக்குது. அதனால் ஃபோர்ட்டிஃபைட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க கீழ் நகரத்தை. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது. பொகாவா நதிக்கரையில் இருக்குது, ஆத்தங்கரையில் இருக்குது. எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஐபிசியோட வர்த்தக மையம் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரேட் பண்ணுற ஒரு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் பலிப்பீடம் இருக்குது. கப்பல் துறை இங்கே இருக்குது. கப்பல் துறை வந்து என்னென்னா, இங்கே வந்து கப்பல் வந்து என்னென்னா பழுது பார்த்துக்கிற துறை, டாக்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து இருக்குது. நெல் உமி வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தெருவிலே நுழைவாயில் இருக்குது. மற்ற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, மற்ற நகர்லாம் நம்ம பார்த்தோம்ல, இவ்வளோ சிட்டிஸ்லாம், அந்த நகரத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெருவாசல் பக்கமே நுழைவாயில் இருக்காது. அப்புறம் எப்படி வந்து அவங்க உள்ளே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்படி தான் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி தான் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, இங்கே வந்து பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த பக்கம் பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா இப்படி வரிசலாக பில்டிங்ஸ் இருக்குமா, எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னா தெருவை பார்த்த மாதிரி இருக்காது, இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும். தெரியுதா? இந்த பக்கம் வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த வீட்டுக்கும் இப்படி தான் இருக்கும், இந்த வீட்டுக்கும் இப்படி தான் இருக்கும். தெருவாசலை பார்த்த மாதிரி இருக்காது. லோத்தலுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா தெருவாசல் பார்த்த மாதிரி இருக்கும். இது கதவு மட்டும் இல்லை, ஜன்னல் கூட இருக்காது தெருவாசல் பார்த்த மாதிரி மற்ற ஏரியாஸ்லாம். ஆனால் லோத்தல் மட்டும் என்னென்னா தெருவாசலை பார்த்த மாதிரி என்னென்னா நுழைவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது. இப்போ பஞ்சாபில் தான் இருக்குது, இந்தியாவில் இருக்க பஞ்சாபில் இருக்குது. ஒய்டி சர்மா அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? சட்லஜ் அப்படின்ற ஆத்தங்கரையில் இருக்குது. மனிதர்களோட நாய் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவல் வடிவமாக வந்து புதைக்குழிகள் இருக்குது. ஓவல் வடிவமாக இருக்குது, சதுர வடிவம், எல்லாத்தையும் நம்ம படித்தோம்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சதுர வடிவம், வட்ட வடிவம், சில இடத்துல ஓவலாகவும் இருக்குது, ஓவல் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நீள்வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பனவாலி அப்படின்றது 1973 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரியானாவில் இருக்குது. சரஸ்வதி நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி நதி இப்போ இல்லை, இது வந்து என்னென்னா தொலைஞ்சு போச்சு. இது மாதிரி ஒரு நதிக்கரை இருந்தது அப்படின்றத நம்ம புத்தகம் மூலயமா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். பிஸ்த் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பொம்மையில் வந்து கலப்பை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. இதை வச்சு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஓவல் வடிவத்தில், குடியிருப்பே ஓவல் வடிவத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நகரமே எப்படி இருக்கும்னா எல்லா இடத்துலையும் செவ்வகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம்னா, இங்கே என்னென்னா இப்படி இருக்குது. ரேடியல் தெருக்கள்னால் தெரு வந்து இப்படி இருக்குது, தெரு வந்து இப்படி இருக்கும், இப்படி வந்து என்னென்னா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற கட்டுமானத்தை விட. பனவாலி அப்படின்ற ஏரியா ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நகரம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோலவீரா, இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் குஜராத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜகபதி ஜோஷி அப்புறம் ரவீந்திர சிங் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லூனி அப்படின்ற ஆற்றங்கரையில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 2 கீழ் நகரம் இருக்குது. எப்போதுமே ஒரு நகரம் எப்படி இருக்குன்னா, மேல் நகரம் இங்கே இருக்கும், கீழ் நகரம் பெருசாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 கீழ் நகரம் இருக்குது. இது 2மே என்னது, லோயர் டவுன், கீழ் நகரம் தான். இது மாதிரி 2 கீழ் நகரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்துவமான நீர்பிடிப்பு அமைப்பு இருக்குது அப்படின்றாங்க. நீர் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து என்னென்னா கடல் இருக்கும். ஸோ நீர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நீர்பிடிப்பு அமைப்பு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் நிலத்தில் புகுவதை தடுக்கும் அணைகள் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அரங்கம் இருக்குது, நீர்த்தேக்கம், வாட்டர் ரிசர்வாயர், இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராக்கி கர்ஹி பார்த்திங்கன்னா 1963 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. காகர் ஹக்ரா இந்த நதிக்கரையில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஹரியானாவில் இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க ஹரியானாவில் இருக்குது. அமரேந்திரநாத் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்பவரால் அடையாளம் காணப்பட்ட மிகப்பெரிய தலம். இந்தியாவில் இப்போ இருக்கிற ஹரப்பா நாகரிகம் இதில் கண்டுபிடிச்ச நகரங்கள்லே இந்தியாவிலே மிகப்பெரிய தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுதான் ராக்கி கர்ஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்த் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக வந்து என்னென்னா அளந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு இதுதான் மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ இருக்கும், ஆனால் இது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இந்தியாவிலே எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி கர்ஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மற்ற ஊர்கள் என்னென்னு பாருங்கள். சுர்காஜந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஏரியாவில் இருக்குது. சுர்கோட்டடா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சபர்மதி மற்றும் பொகாவான் ஆற்றுக்கு இடையில இருக்குது. 2 ஆற்றுக்கு இடையில ஒரு நகரம் இருக்குது, அதான் சுர்கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மண்டா அப்படின்றது வந்து என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், இதெல்லாம் வந்து என்னென்னா மற்ற நகரங்கள், முக்கியமான நகரங்கள், ஐவிசியோட முக்கியமான நகரங்கள். சரியா? சரி, இப்போ இந்த ஐவிசி எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோலே பார்த்தோம் நம்ம கூட்டமாக நிறையா பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று போர் மூலயமா அழிஞ்சிருக்கலாம், இல்லைனா என்னென்னா ஆறு வந்து வெள்ளம் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம், இல்லைனா ஆறு வறண்டு போயிருக்கலாம். அதனால் மக்கள் வந்து என்னென்னா வறட்சி தாங்க முடியாமல் கூட்டமாக அழிஞ்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறதுமே வந்து என்னென்னா கரெக்டாக எடுத்துக்க முடியல. ஒவ்வொரு ரீசனும் ஒவ்வொரு பார்ட்டாக இருந்திருக்கலாம். எல்லாருமே எல்லா மக்களுமே போர்னால அழிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் வந்து என்னென்னா பார்ட்டாக வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ரீசன்ஸுமே காரணமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து என்னென்னா ஒவ்வொரு அங்கங்கே பகுதியில் இருக்க மக்கள் ஒவ்வொரு ரீசனாலே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஓகே, ஐவிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா குரூப் 1, 2, 4 எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஐவிசி கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக் ஐவிசி, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் ஐவிசி வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வேறு வழியில் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் ஏரியா இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்ஸ்லாம் நம்ம படித்தோம்ல, நகரம்லாம், இதெல்லாம் படிக்கும்போது இந்த நகரம் பேர் எழுதிக்கோங்க. ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. நகரம் பேர் எழுதிக்கோங்க, எந்த வருஷம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு நகரம்னா அந்த நகரத்தோட பேர், அப்புறம் என்னென்னா வருஷம், அப்புறம் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு எழுதிக்கோங்க. யார் கண்டுபிடிச்சா, அப்புறம் எந்த நதிக்கரையில் இருக்குது, அது இப்போ எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இந்தியாவா பாகிஸ்தானா, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் என்னென்னா அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா கல்லறை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒட்டக எலும்புகள் ஒரு இதில் பார்த்தோம், காளிபங்கனில். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஏதாவது 2 கீழ்நகரம் இருக்கும், கீழ்நகரம் பலப்படுத்தப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் அதையும் வந்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டேபிளர் காலமாகவே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நகரத்துலேருந்து கொஷின் கேட்குறது அப்படின்னா ஒரு 10 நகரம் கூட இல்லை இங்கே, அதுலேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. அதனால் இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.